அனைவருக்கும் வணக்கம். பொதிகை தமிழ் மன்றம் யூடியூப் சேனல் வழங்கும் பேச்சு திருவிழாவில் மகிழ்ச்சி என்ற தலைப்பை குறித்து பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா? பொன்னகையை காட்டிலும் புன்னகை தானே இந்த உலகத்துல விலையேற பெற்றது. மானிடர்கள் எல்லாருமே பணம், பதவி, பட்டம், புகழ் அதுல தான் சந்தோஷம் இருக்குன்னு அதற்கு பின்னாடியே ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து சோர்ந்து போகின்றார்கள். ஆனா உண்மையான மகிழ்ச்சி நம்முடைய சிந்தனையிலும் உள்ளத்தின் ஆழத்திலும் செயல்களிலும் மிளர்கின்றது அல்லவா? நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்று சொல்வார்கள். அகம் புறம் தூய்மைதான் உண்மையான மகிழ்ச்சியானவர்களாக இந்த உலகத்தில் நம்மை காண்பிக்கும். ஔவையார் தன்னுடைய மூதுரை பாடல்கள்ல இவ்வாறு சொல்கின்றார்: நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரின் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. நல்லவர்களாக நல்லவர்களோடு இணங்கி இருக்கும் போது இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியை அறுவடை செய்யலாம். ஒன்றே செய்க, ஒன்றும் நன்றே செய்க, நன்றும் இன்றே செய்க, இன்றும் இன்ன செய்க என்று கபிலர் சொல்கின்றார். நல்லவற்றை நாம் தாமதிக்காமல் உழைக்கக்கூடிய மனம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் ஓடி ஓடி நாம் உழைக்கும் போது மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறுகின்றோம். புறநானூற்று பாடலானது இவ்வாறாக சொல்கின்றது: இன்னாதது அம்ம இவ்வுலகம், இனிது காண்க அதன் இயல்புணர்ந்து. தீமை நிறைந்ததுதான் இந்த உலகம். அந்த உலகத்துல இனியவற்றை நாம் தேடி கண்டறிய வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாங்க, மண்ணுக்குள்ள சர்க்கரையை கலந்து போடும்போது ஒரு சின்ன எறும்பானது மண்ணை நிராகரித்து விட்டு சர்க்கரையை சுமந்து கொண்டு சந்தோஷமாக செல்கின்றது. அதுபோல இந்த உலகத்துல நாம் பார்க்கின்ற படைப்புகள் அனைத்திலையும் நல்லவற்றை கண்டு அதை சுமந்து கொண்டு செல்லும் போது மகிழ்ச்சிக்குரியவர்களாக நாம் மாறுகின்றோம். நல்லவற்றை நாம் எண்ணிக்கொண்டே இருக்கும் போது, நேர்மறை கருத்துக்களை நாம் சிந்தித்து கொண்டே இருக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியானவர்களாக வாழ நமக்கு ஒரு உந்து சக்தியாக முன்னெடுத்து செல்கின்றது. ஜென் தத்துவமானது இவ்வாறாக சொல்கின்றது: ஒரு 2 சீடர்கள் இருக்காங்களாமா. குளிர்காலம். அப்போ ஒரு சீடர் இன்னொரு சீடர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. மிகுந்த பயங்கரமான குளிர்காலத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த குளிரை போக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கு இன்னொரு சீடர் சொல்றாங்க, பாதுகாப்பான இடத்தை தேடி அங்க போய் அமர்ந்து கொள்ள வேண்டியதுதான், குளிரை போக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, எந்த இடமுமே கிடைக்கல. அப்ப என்ன பண்றதுன்னா போர்வையை இறுக்கி போர்த்தி கொள்ளணும், விறகுகளை வைத்து தீ மூட்டி நம்மளுடைய உடம்பு கதகதப்பாக மாற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. எந்த வழியுமே இல்லை, அங்க எந்த விதமான போர்வை எந்த பொருளுமே இல்லை. இப்ப என்ன பண்றது? கடுமையான உறை பனி வீசுகின்றது, என்ன செய்வதுன்னு கேக்குறாங்க. இது போன்ற சூழ்நிலையில உறைந்து போ அப்படின்னு இன்னொரு சீடன் சொல்கின்றார். நமக்கு தேவை கடலளவு இருக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிறது கையளவு தான் அப்படின்னா கையளவை நாம் கடலளவாக எண்ண வேண்டும். இருப்பதை வைத்து நிறைவாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறுவோம். இறந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்களை அசை போட்டு கொண்டிராமல், எதிர்காலத்தை குறித்த அச்சமும் கவலையும் கொண்டு வாழாமல், நிகழ்காலத்துல நம்ம சந்தோஷமா வாழும்போது மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறுவோம். நாம் எண்ணுவது போல நம்முடைய வாழ்க்கை அமையாவிட்டாலும் நமக்கு அமைந்ததை நாம் விருப்பத்தோடு அதை ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர்களாக வாழ்வோம். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். தன்னை போல் பிறரையும் நேசி. இவ்வாறு பல புனித நூல்கள் எடுத்து இயம்பக்கூடிய கருத்துக்களை நாம் ஒவ்வொரு நாளும் அசை போட்டு கொண்டு இந்த உலகத்தில் மழலை மனம் கொண்டு மாசற்ற மழலை உள்ளம் கொண்டு மகத்தானவர்களாக உண்மையின் வழியில் ஒவ்வொரு நாளும் நாம் பயணிக்கும் போது மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர்களாக வாழ்வோம். நாம் ஒவ்வொருவருமே மகிழ்ச்சியானவர்களாக இந்த தரணியில் வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, மகிழ்ச்சி. உங்கள் அன்பு சகோதரி திருமதி லா ஜெயதங்கம், பழனி, திண்டுக்கல் மாவட்டம்.